நமது விவேகன் ஓவிய நுண்கலை அகாடமியில் இந்த ஓவிய நுண்கலை பயிற்சியினை முழுமையாக கற்று சான்றிதழ் பெற்ற மாணவர்களின் அனுபவ கருத்துரை வீடியோக்களின் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வரிசையாக கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கிளிக் செய்து முழுமையாக கேட்டு அறிந்து தெளிவு பெற வேண்டுகிறோம். இந்த மாணவர்களின் மன மகிழ்ச்சியைப் போல் புதியதாய் பயிற்சியில் இணையும் நீங்களும் எங்கள் விவேகன் அகாடமியின் மூலம் நுண்கலை பயிற்சியினை முழுமையாக கற்று அதிக மனமகிழ்ச்சியை பெற்று வாழ்க்கையில் மேன்மையான சிறப்பு நிலையை பெற வேண்டுமென வாழ்த்தி வரவேற்கின்றோம். நன்றி ஆர்வலர்களே. வணக்கத்துடன் அன்பன் கேபி கனி. உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்மளுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களை உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குவலயம் போற்றும் குரல் தந்த கோமானின் தொட்டனை தோறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தோறும் அறிவு என்ற நல்வாக்கினையே முதல் வாக்காக கொண்டு அன்புடன் துவக்கம் செய்கிறோம். மதுரை வெல்டன் கல்வி அறக்கட்டளையின் மூலம் நடத்தப்பெறும் மதுரை விவேகன் ஓவிய நுண்கலை பயிற்சி மையத்திலிருந்து ஓவிய நுண்கலை பேராசிரியர் கேபி கனியின் அன்பான வணக்கம். இப்போ நம்முடைய பயிற்சி மையத்தில் புதியதாக பயில விரும்பும் ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்கனவே இந்த பயிற்சியை நல்ல முறையில் திறம்பட முடித்து அதில் அவர்கள் பெற்ற அனுபவ நிலைகளை கூறும் வீடியோக்களை இப்பொழுது நீங்கள் வரிசை கிரமமாக கேட்டு இந்த பயிற்சி எப்படிப்பட்டது அப்படின்ற அந்த தன்மையை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம். என் பேர் சதீஷ்குமார். நான் சிவகங்கையிலேருந்து வரேன். இந்த விவேகன் ஓவிய பயிற்சி அகாடமியில் பயிற்சி எடுத்து முடிச்சிருக்கீங்க. 6 மாத கால பயிற்சி முடிச்சிருக்கீங்க. இது பற்றின உங்களோட பொதுவான கருத்து சொல்லுங்கள், இந்த அகாடமியை பற்றி. இது என்னென்னா, ஒரு காலேஜ் திருப்பி போன மாதிரி தான். 2 வருஷமாக கேப் விட்டு போச்சு. ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். திருப்பி வந்தது புது ஃப்ரெண்ட்ஸு, புது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு நல்லா இருந்துச்சு. அது என்னன்னா, எனக்கு லைட்டாக தான் ட்ராயிங் பற்றி கொஞ்சம் தெரியும். இந்த லாக்டவுனில் என்னடா பண்ணுறது, இந்த மாதிரி அடுத்து ஒரு லாக்டவுன் வந்துச்சுன்னா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் அப்பா ஒரு வீடியோ அனுப்பிச்சாங்க, பாடுறா மதுரையில் இருக்குடா அப்படின்னு. சரி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நான் எல்லோரும் வீடியோ பார்ப்பாங்கல்ல, இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் நானும் பார்த்தேன். சரி போய் தான் பார்ப்போமே, இந்த லாக்டவுனில் எதையாவது பண்ணுவோம்னு பண்ணேன். வந்தோடனே எனக்கு என்ன தெரியுன்றதை முழுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். மிக சிறப்பு, சூப்பர். இந்த கோர்ஸில் நீங்கள் சிறப்பாக உணர்ந்த விஷயம்னு ஸ்பெஷலாக ஏதாவது வச்சுருக்கீங்களா? என்னென்னா, ட்ராயிங் லைட்டாக தெரியும். இப்போ யாராவது இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்கும்போது யாராவது ஒருத்தவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த பார்க்கல பூரா இது எப்படி தான் பண்ணாங்க அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இப்போ இந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் எனக்கு இது இவ்வளோ தான் மேட்ரு, இதை பண்ணாவே இது வந்துடும், இந்த மாதிரி வந்துடும் அப்படின்னு இப்போ எல்லாமே நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு. இப்போ முதல்லாம் ஈஸியான ஃபோட்டோ மட்டும் நான் அழகாக ட்ரை பண்ண பார்ப்பேன். இப்போ ட்ரை பண்ணுறது எல்லாமே கஷ்டமான ஃபோட்டோங்க மட்டும்தான் ட்ரை பண்ணுறேன். வெரி குட்மா, நல்லா அழகாக சொல்கிறீங்க. ஆசிரியர் வகுப்பெடுக்கிற தன்மை அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஆசிரியர் சார் எடுக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னா, நம்ம இப்போ ஒரு கிளாஸ் எடுக்க போகிறாங்கன்னா ஸ்டார்டிங்லேயே சில சாரெல்லாம் என்ன பாயிண்ட்டோ அதை மட்டும் சொல்லிடுவாங்க. ஏன்னா சார் ஒரு இப்போ 1/4 மணி நேரம் 10 நிமிஷத்துக்கு ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுப்பாரு, ஒரு டிப்ஸ் மாதிரி கொடுப்பாரு அந்த ஓவிய கலையில். அது நமக்கு என்னடா இதை போய் இதை சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவர் கிளாஸுக்குள்ளே போனோன்னே அவர் சொல்லாமே நம்ம அந்த இடத்துல கனெக்ட் ஆகிடுது. இதுக்கு தான் அதை சொல்லியிருக்காங்க அப்படின்றது. அது நான் ஃபஸ்ட்டு கிளாஸில் அது ஒரு மாதிரி எல்லோரும் நினைக்கிற மாதிரி தான் இருந்தது, ஏன் சொல்கிறாரு இதை போயிட்டு அப்படின்னு. ஆனால் அது நான் 2-3 கிளாஸ் வந்ததுக்கப்புறம் அதை மட்டுமே நான் சார்பாக கவனிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் ஈஸியாக பண்ணி ஆசிரியரோட தனியாக ஒரு ஆமாம் மற்ற ஆசிரியர்கள் வகுப்பெடுக்கிற விதம் பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமா. இந்த கோர்ஸில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? இப்போ என்னென்னா, இப்போ ஓவியக்கலை கற்றுக்கிறோம்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா ட்ராயிங்கும் தெரியாது. ஒருத்தவங்க பெயிண்டிங் பண்ணுவாங்க, ஆயில் பெயிண்டிங்கு, பென்சில் ட்ராயிங்கு, போர்ட்ரேட் இந்த மாதிரி தான் தனியாக பண்ணுவாங்க. அதுலேயுமே அவங்களுக்கு ஓரளவு தான் தெரியும். அதை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த மாதிரி கற்றுக்கலாம் அப்படின்னு வருவாங்க.
இதில் ஒரு 23 சப்ஜெக்ட் இருக்குது. இப்போ நமக்கு இப்போ பென்சில் ட்ராயிங் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது பேசிக்காக தெரியும். அதில் நம்ம எவ்வளோ டீப்பாக எவ்வளோ நுணுக்கங்கள் தெரியும்னு கற்றுக்கலாம். அது போக நமக்கு தெரியாத சில சப்ஜெக்ட்டு நம்ம இன்னும் சரி இதையும் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும், அதையும் கற்றுக்கலாம். அது வந்து இந்த 23 சப்ஜெக்ட்லேயே எல்லாமே எல்லாம் கவர் ஆகிடுது. ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த கோர்ஸை வந்து ஆன்லைனில் கற்றுக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆன்லைனில் சான்ஸே கிடையாது. ஏன்னா இப்போது காலேஜ் நம்ம பசங்களோட போகிறதுக்கும் நம்ம ரூம்லேயே உட்காந்து காலேஜ் முடிக்கணும். இந்த லாக்டவுனில் இப்போ நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அது ஒரு கரெக்டான ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா ஓவிய கலைன்றது வந்து மற்ற கலைகள் மாதிரி இல்லை. அது பக்கத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக தெரியும். அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம ஒரு 10 பசங்களோடு உட்காந்து படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிற முடியும், அவங்க நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க. இப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியவே புரியாது, சார் சொல்லி கொடுக்குறது சில விஷயம் புரியாது, அதை நம்ம சார்ட்டே ஓயாமல் கேட்க முடியாது. பக்கத்தில் இருக்கிற பசங்கள்கிட்ட சொன்னால் மட்டும்தான் அவங்க எப்படி புரிஞ்சுருக்காங்கன்றதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால் ஆன்லைனில் படிக்கிறது, இந்த தபால் மூலியமாக படிக்கிறது அது எதுவுமே செட் ஆகாது. ஆன்லைனே முடியாதுன்றப்போ நம்ம தபால் சுத்தமாக முடியாது. அது மற்ற இதுகளுக்குன்னா பரவாயில்ல, ஓவிய கலைக்கு அது சரி வராது. சிலர் வந்து இயற்கையிலேயே ஆர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஓவியம் வரையக்கூடிய திறமையை இது பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கோர்ஸ் எந்த விதத்தில் சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாக்கா முன்னாடியே சொன்னேன்லக்கா, எனக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் கொஞ்சம் நல்லா ட்ராயிங் பண்ணுவேன். என்னென்னா ஒரு ஃபோட்டோ பார்த்து இப்போ நான் வரைகிறேன் அப்படின்னா அதை வரைகிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். அதுக்கு அந்த மாதிரி பக்காவாக வரணும் அப்படின்னா அதுலேயே நிறையா மிஸ்டேக் இருக்கும். நான் எனக்கு நினைக்கல அப்பா சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்ட்டு நான் யார்ட்டா காமிக்கல, என்னப்பா இது இவ்வளோ மிஸ்டேக் இருக்குது, இந்த இடம் சரியா இல்லை, காது ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம இப்போ கோர்ஸ் நம்ம கற்றுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள நுணுக்கம் தெரியும். இப்போ ஒருத்தவங்க ஒரு ஃபோட்டோ பார்க்குறாங்கன்னா டக்குன்னு அவங்க கண் இங்கெல்லாம் போகும். இப்போ இப்போ ஒரு ஃபோட்டோ பார்க்கணுன்னா முக்கால்வாசி கண்ணை தான் பார்ப்பாங்க, டக்குன்னு பார்ப்பாங்க. அது பக்காவாக இருக்குது, அதுக்கு என்ன மாதிரி கற்றுக்கணும், அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுவோம், அதெல்லாம் தெரியணும்னா கிளாஸ் வரணும். அதுவும் இல்லாமல் இப்போது சார் வந்து ஒரு 40 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. இப்போ நம்மளாக ஒரு கலையை நம்மளாக தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கணும்னா எப்படி ஒரு குறைஞ்சது 10 வருஷமாக ஆகும் அதோட அந்த நுண்ணிய இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஆனால் சார் சொல்லிக் கொடுக்கல அவங்க நம்மளை மாதிரி இருந்தால் வந்திருப்பாங்க, அவங்க மிஸ்டேக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னு அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த 10 வருஷத்துக்கு நம்ம ஒரு நிலைமைக்கு போயிடலாம். கட்டாயம் டைம் வேஸ்ட் பண்ண தேவை. ஆமாம். இந்த ஓவிய பயிற்சி வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு எதுவும் கிடைக்குமா, இல்லை இந்த பயிற்சி மூலம் வேறு வித துறைகளில் எதுவும் வேலைவாய்ப்புக்கு இருக்கா, அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ஏன்னா கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதனால தான் கேட்குறேன். என்னென்னா அந்த சொல்லுவாங்க நல்லா படித்தா தான் நல்ல வேலை கிடைக்கும். நம்ம எந்த இது கற்றுக்கிட்டாலுமே நமக்கு என்ன வருதோ அதை வச்சு தான் நம்ம வேலை தேட போகிறோம். சும்மா டிகிரி முடித்தோம்னா இல்லை, அதில் நம்ம படித்ததில் நாலேஜ் இருக்கணும். இப்போ ஓவியக்கலை கற்றுக்கிறோம்னா ஓகே எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்னா எப்போ அந்த கான்ஃபிடென்ட் வரும்னா எது கொடுத்தாலும் நான் அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவேன். அப்படின்னா தான் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுதா? ஆமாம், இந்த கோர்ஸ் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுது. அதாவது நம்ம கலையை வந்து நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாலும் நம்ம பண்ணிட முடியும்னா தான் அது சம்மந்தமாக நம்ம எந்த ஸ்டெப்புமே எடுத்து வைக்க முடியும். இப்போ எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் வந்து இந்த மாதிரி வரையறக்கோ இல்லை சொல்லிக் கொடுக்குறக்கோ என்னால் முடியும், அதனால் எனக்கு வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையே இருக்குது. அந்த நம்பிக்கையே நமக்கு வேலையை ஏற்படுத்தி கொடுத்துரும். இந்த பயிற்சிக்கான கட்டணம் எதுவும் அதிகமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? என்னை பொறுத்தளவுக்கு இது கம்மியானது தான், கரெக்டான ஃபீஸ் தான். ஆமாம், 6 மாத கால பயிற்சிக்கு. அது என்னென்னா சில பேர் வந்து இந்த கோர்ஸுன்றதை மறந்துடுறாங்க. அவங்க வந்து டிகிரி தான் அது வந்து பெருசு கோர்ஸு, இது வந்து ஒரு டியூஷன் மாதிரி அந்த சும்மா ட்ராயிங் கிளாஸ் மாதிரி நினச்சிறாங்க. அப்படி கிடையாது. நம்ம எப்படி இப்போ இன்ஜினியரிங் டிகிரி முடிக்கிறோம், அவங்களுக்கு எப்படி இந்த வருஷம் ஃபீஸ் கட்டுறோமோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் வந்து என்னென்னா ஃபீஸை வந்து கரெக்டாக கட்டணும். அது கம்மியோ கூடவோ அதை கட்டினா தான் நம்ம அடுத்து கிளாஸுக்கு வரவே தோணும். காசு கட்டலைன்னா பாதிலே நிற்க தோணும், இந்த மாதிரிலாம் இருக்கும். கம்மி தான், என்னை பொறுத்தவரைக்கும் ஃபீஸ் வந்து கம்மி தான். இந்த இவ்வளோ பாடத்திட்டம் நிறைய சொன்னீங்க, அதுக்கு வந்து இந்த 6 மாத காலம் போதும்னு நினைக்கிறீங்களா? ஓவிய கலையை பொறுத்தவரைக்கு இப்போ ஒரு பென்சில் ட்ராயிங்கு அப்படின்னு ஒன்று சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு 1 மணி நேரம் போதும். அதோட நுணுக்கங்கள் அதோட இது நமக்கு தெளிவுபடுத்துறதுக்கு. அவங்க சொல்கிற விஷயத்த நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு அவங்க சொன்னது என்னவோ அதை ரிசல்ட்டில் நம்ம கொடுக்கணும்னா நமக்கு அந்த அளவுக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம ப்ராக்டிஸ் எடுத்தால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் நமக்கு வரும். அப்படின்னாலும் 6 மாதம் வந்து கரெக்டான ஒரு டைம் பீரியட் தான். அப்போ நீங்கள் தேவையான நுணுக்கங்களை வந்து உள்வாங்கிக்கக்கூடிய கால அவகாசம் வந்து இந்த 6 அது தாராளமாக இருக்குது. ஆமாம், சரிப்பா, ரொம்ப சந்தோஷம். இப்போது இந்த பயிற்சி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு ஓவியராக இருக்கீங்க. புதிதாக வரக்கூடிய ஓவிய ஆர்வலர்களுக்கு உங்களுடைய
கருத்துக்கள். புதுசாக வரவங்களுக்கு என்னென்னா, இப்போ இந்த வீடியோ பார்ப்பாங்க, எப்படியும் பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு டவுட் இருக்கும். எனக்கும் அந்த டவுட் இருந்துச்சு, இந்த மாதிரி பசங்க சொல்கிறாங்களே நம்பி போகலாமா அப்படின்னு. என்னென்னா, எந்த ஒரு வீடியோ பார்த்து ஜாயின் பண்ணாலுமே அதில் நமக்கு ஃபுல்லாக நமக்கு இதான் லைஃபு, இதான் நம்ம கெரியர் அப்படின்னு ஃபுல்லாக டிசைட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அதோட கோலுக்கு வந்து அடைய முடியும், கோலை. அதனால் நீங்கள் இதுதான் உங்கள் லைஃபு அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் இங்கே தயவு செஞ்சு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட கேட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் கலையை மேலும் வளர்த்துக்கணும் அப்படின்னா இந்த சார்கிட்ட வந்து அவங்க பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு 45 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு. மற்ற காலேஜ் மாதிரி இந்த ஸ்க்ரீனில் போட்டு இதை பண்ணிட்டு வாங்க அதை பண்ணிட்டு வாங்கலாம் இல்லை. நமக்கு என்ன டவுட் வருதோ அது எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரியும் சொல்லிக் கொடுப்பாங்க. நம்ம பசங்களே நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கே திருப்பி நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்குது. அது வந்து இங்கேருந்தே நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு பின்னாடி போய் எங்கேயாவது நம்ம பண்ணல அது ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து இங்கே வந்து ஜாயின் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. வரவங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அப்போ வந்து எங்களுக்கு லேசாக தெரிஞ்ச அந்த ஓவியக்கலை வந்து முழுமையடைகிறதுக்கு இந்த வகுப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கு. இனி வர ஆட்களும் அந்த தன்னை முழுமைப்படுத்திக்கணும், ஒரு அடிப்படை தெரிஞ்ச அந்த ஓவியத்தை வந்து முழுமையாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா ஏதோ ஒரு அந்த சப்போர்ட் இருக்கணும். நம்ம முழுமையடைய முடியாது இல்லைன்னா. இந்த பயிற்சி அது உங்களுக்கு முழுமைப்படுத்தி கொடுத்துருக்கு. சரி, ஓவியராக வாழ்த்துக்கள்.